திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் பொரி சட்னி. இந்த பொரி சட்னி வந்து இட்லி தோசைக்கு செமையாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு செம டேஸ்டியான பொரி சட்னிங்க. பொரி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. எங்கள் வீட்டு அவுட்டிங் ஏரியாவில் தாங்க இன்றைக்கி இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டேன். அதில் பொரியை ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நாலு மிளகாவை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துடலாம். அடுத்தது பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாரில் வறுத்த பொரியை சேர்த்துக்கிட்டு அதோட 2 ஸ்பூன் அளவுக்குள்ள பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும். அடுத்தது ஜாரில் சேர்க்க வேண்டிய பொருள் வறுத்த 4 மிளகாயும் பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வதக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் துருவல். அடுத்தது இஞ்சி ஒரு துண்டு, 5-6 பல்லு பூண்டு. அடுத்தது சின்ன சைஸ் அளவுள்ள புளி ஒரு துண்டு, தேவையான அளவு கல்லுப்பு. அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். பொரி சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து வேறு பாத்திரத்தில் மாற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை சேர்க்கணும். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.